போன சாப்டரோட முடிவுல அந்த கிரேட் ஹெல்டர் வந்துட்டு அந்த ஃப்ளவரை பயன்படுத்தி ஆர்ச்சின் லேண்ட்ல இருக்க பீஸ்ட எர்த்துக்கு வர வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம எர்த்துக்குள்ள வர ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்த ஹீரோ வந்துட்டு இவ்வளவு நாள் சாங்காய் சிட்டி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கு அடியில இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. பாவ்லியன் மாஸ்டர் மட்டும் இந்த இடத்துக்கு வரலனா இந்த இடத்துக்கு இந்த பீஸ்ட் கையில எங்களுடைய கதை முடிஞ்சிருக்கும். உடனே மாஸ்டர் வந்துட்டு ஹெல்டரை பார்த்து எல்லா பீஸ்டையும் சமன் பண்ணிட்டியான்னு கேட்கான். பதிலுக்கு அவன் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே எல்லாரையுமே சமன் பண்ணிட்டேன், இப்ப நான் இங்க இருந்து போலாமான்னு கேட்க நீ இந்த உலகத்தை விட்டு போலான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவனை பில்ஸா மாத்துறாங்க. அவன் கூட சேர்த்து அந்த இடத்துக்கு வந்த எபிக்ல இருந்து லெஜெண்டரி வரைக்கும் இருக்க எல்லா பீஸ்டையுமே சொடுக்கு போடுற நேரத்துல பில்ஸா மாத்திடுறாங்க. இத பாக்குற ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல, அது மட்டும் இல்லாம கொடுத்த வார்த்தையை மீறாங்க. உண்மையா சொல்லணும்னா வில்லனுக்கு மறு உருவமே இவங்கதான். ஆனா எல்லாரையும் இவங்களை கூப்பிடுறது கிரேட் லவ் இம்மார்டல் மாஸ்டர். உடனே அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், எனக்கு உன்னுடைய பிளட் அண்ட் கியூஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மாஸ்டர் கொடுத்த அந்த பில்ஸை கன்சியூம் பண்ணிட்டு மனசுக்குள்ள என்னதான் நம்ம பாவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு எனிமி கிட்ட ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிட்டாலும் அவங்க சைட்ல இருக்க மக்களை நல்லாவே பாத்துக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு பில்லர் மாதிரி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த ஏங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க 10,000 டைம் பெட்டர். அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு உன்னையும் உன்னை சுத்தி இருக்கவங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். நான் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலி நேம் சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவேன். அப்படியே பாவ்லியன் மாஸ்டருக்கு அடுத்த 10 மணி நேரத்துக்கு பிளட் அண்ட் கியூஏ சப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கோர் கிறிஸ்டலை வச்சு பாவ்லியன் மாஸ்டருக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா இப்போதைக்கு எதுவுமே வேலைக்கு ஆகல. இதே நேரத்துல அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பேட்டில் ஃபீல்டை கிளியர் பண்ணும்போது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய டேலண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. அப்பதான் ரீசெண்டா வந்து எர்த்குவாக் எல்லாமே இதன் மூலியமா தான் வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஆர்ஜின் லேண்ட்ல சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்டா காமிக்கிறாங்க. அங்க ஃபிளவருக்குள்ள இருக்க ஒரு லேடி வந்துட்டு கல்ட் மாஸ்டர், நான் உனக்கு கொடுத்த மிஷன் இங்க இருக்க ஸ்ட்ராங் ஹோல்ட கூட்டிட்டு போய் எர்த்தை கேப்சர் பண்ண சொன்னான், ஆனா அந்த மிஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்ட. பதிலுக்கு அந்த கல்ட் மாஸ்டரும் ஃபேரி, நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்ரஸ் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா சடனா அந்த இடத்துக்கு ஒரு மிஸ்டீரியஸ் லேடி வந்தா, நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா. ஒரே நேரத்துல நம்ம மான்ஸ்டரையும் அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்களையும் ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பதிலுக்கு அந்த ஃபேரி வந்துட்டு நீ சொல்றது உண்மைதான், சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்காது, ஆனா இந்த ரீசனை வச்செல்லாம் உன்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லவே மறந்துட்டேன், உன்னோட பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நீ சாக்ரெட் லேண்ட்ல உன்னோட 9 சில்ட்ரனை விட்டு போனல, அதுல ஒரு சில்ட்ரனை நான் சாப்பிட்டுட்டேன். கல்ட் மாஸ்டர், இன்னையில இருந்து பூமியில இருக்க அந்த டிவைன் கல்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், நீ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. நியூ பயாலஜிக்கல் பேசேஜ ஓபன் பண்றது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. எர்த்துல இருக்க அந்த பேரியர் வீக் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ஃபோர்ஸோட சேர்ந்து மொத்த படையோட எர்த்தை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஆர்ஜின் லேண்டுக்குள்ள இருக்க மிலிட்டரி பேஸ பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாம் பின்வாங்குறாங்க. இத பாக்குற மத்தவங்களும் என்னாச்சு, எதுக்காக அவங்க ரிட்ரீட் பண்றாங்கன்னு கேட்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு பீஸ்ட் ஈகிள் வந்துட்டு யான் கிட்ட இதுக்கு முன்னாடி ஆர்ஜின் லேண்ட ஒரு மிஸ்டீரியஸ் உமன் அட்டாக் பண்ணால, அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த இடத்துல இருந்து இடத்துக்கு போயிட்டாங்க. சாங்காய் சிட்டியுடைய சென்டர் ஆக்குபை பண்ண டிவைன் கல்ட்டையும் பீஸ்டையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க. இத கேட்ட அவனும் அந்த மிஸ்டீரியஸ் உமன் மான்ஸ்டர் கூட்டத்தை சமாளிச்சது மட்டும் இல்லாம அந்த சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்டுடைய பிளானையுமே தவிடுபடி ஆக்கியிருக்கான். அதனாலதான் இங்க இருந்து எல்லா மான்ஸ்டரும் ரிட்ரீட் பண்ணிருக்காங்க. இதே நேரத்துல யாங் வந்துட்டு யார் அந்த மிஸ்டீரியஸ் உமனா இருப்பான்னு யோசிக்க இங்கேயே இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல ஆர்ச்சின் லேண்ட் நம்ம 36 செக்டாரா காட்டுறாங்க. அங்க இருக்க யுவான் வந்துட்டு நல்ல வேலை அந்த மிஸ்டீரியஸ் உமன் மட்டும் வரலன்னா அந்த தண்டர் டிராகன் அட்டாக்ல மாட்டி இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். இதே நேரத்துல டோருக்கு வெளியில இருந்து பிரின்சிபல் யுவான் உங்களை பார்க்க சீனியர் டிசிபிள் வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ அவங்களும் வெளியில வராங்க. யுவானை பார்த்ததும் குயிசு வந்துட்டு ஓடி போய் ஹேக் பண்ணிட்டேன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்போ அப்படியே பேசிக்கிட்டு 2 பேரும் உள்ள போக மாஸ்டர் இந்த மாதிரி உங்க மேல தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பதிலுக்கு அவங்களும் அது என்னவோ உண்மைதான், சின்ன பொண்ணா இருந்த ஆனா அதுக்குள்ள பெரியவளா வளர்ந்துட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒரு ஜூனியர் சிஸ்டரா இடத்துல பார்த்து வச்சிருக்கேன், என்னோட ஏஜ் தான். இதை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உடனே இவான் வந்துட்டு ரீசெண்டா தான் ஜூனியர் லிஸ்ட்ல ஆட் ஆனா, கூடிய சீக்கிரத்துல நீங்க 2 பேரும் மீட் பண்ண போறீங்க. பை த வே அவளுடைய பேர் வந்துட்டு ஷாம். உன்னோட போர்ட்ரேட்டை பார்த்துட்டு அவளுடைய எலிமெண்டரி ஸ்கூல் பைசு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஸ்னோ ஒயிட் ஹேர் தான் இருந்துச்சான். இந்த நேமை கேட்ட குயின்ஸும் எனக்கு இந்த நேம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்க மாதிரி தெரியுது. இதை கேட்டு இவான் வந்துட்டு அவளும் இதேதான் சொன்னான். அப்பனா பாசிபிளி சென்னை உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ உடனே அவளும் அதை யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த நேரம் எனக்கு
ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்றான். உடனே இவான் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஆர்ச்சின் லேண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண மேபி உன்னுடைய மெமரிஸ் ரெக்கவர் ஆகலாம். பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிடா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி யாங் வந்துட்டு நம்ம பேப்லியன் மாஸ்டரை மீட் பண்றான். நீங்க தானே ஆர்ச்சின் லேண்ட்லயும் எர்த்லயும் இன்வைட் பண்ண மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணீங்க. பதிலுக்கு அவங்களும் அதுக்கு இப்ப என்னன்னு கேட்க உங்களுடைய ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். பதிலுக்கு அவங்களும் நான் தான் பேப்லியனுடைய மாஸ்டர்னு சொல்ல உடனே அவன் வந்துட்டு பேப்லியன் மாஸ்டர் என் கூட குவைட்டோக்கு வந்துட்டு அங்க ஸ்பிரிட் டீயை குடிச்சிட்டு என் மனசுல இருக்க சந்தேகத்தை டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நைட் நேரத்துல நம்ம ஷான் வந்துட்டு பேப்லியன் மாஸ்டரை பத்தி பேசிட்டு இருக்கான். சடனா அவங்களும் ஜன்னல் வழியா உள்ள வர இதை பார்த்து சென் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு மாஸ்டர் நீங்க எப்போ உள்ள வந்தீங்கன்னு கேட்க இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.